இந்த வீடியோல நாங்க ஸ்டாட்டிக் ரேம் டெக்னாலஜியை பத்தி பார்க்க போறோம். அதாவது SRAM டெக்னாலஜியை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நாங்க பிரைமரி மெமரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைமரி மெமரியில RAM ரெண்டு விதமா கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒன்று DRAM இன்னொன்று SRAM. DRAM ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா SRAM, அதாவது ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் டெக்னாலஜினா என்னங்கிறத தான் நாங்க பார்க்க போறோம். அது என்னென்ன மாதிரி பர்பஸ்க்கு கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுதுங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க SRAM டெக்னாலஜியை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்க ஆல்ரெடி மெமரி செல் ஒன்று DRAM மெமரி செல் பார்க்குற நேரம் பார்த்தோம். DRAM மெமரி செல் உள்ளால கெப்பாசிட்டர் கண்டென்சர் யூஸ் பண்ணப்பட்ட மாதிரி இந்த SRAM டெக்னாலஜியோட மெமரி செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இங்க கெப்பாசிட்டர்ஸ் இல்லை, இங்க வந்து டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 6 டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு மெமரி செல்லில் பயன்படுத்தப்படுது. ஸோ இங்க கெப்பாசிட்டர் ஒன்று சார்ஜ் ஆகிறதுக்கான எடுக்கிற டைம் வந்து இங்க இல்லை. ஸோ அதனால டேட்டாவை குயிக்கா ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ரேம் டெக்னாலஜி. இது ஃபிளிப் ஃப்ளாப் கன்செப்டை யூஸ் பண்ணுது. நீங்க பூலியன் லாஜிக் ஃபிளிப் ஃப்ளாப் கன்செப்டை ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ்களை யூஸ் பண்றதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஒன்ன எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த கன்செப்டை வச்சு இயங்குற ஒரு முக்கியமான ரேம் தான் வந்து இந்த SRAM. ஸோ SRAM ஒன்னோட மெமரி செல்லில் கிட்டத்தட்ட 6 டிரான்சிஸ்டர்ஸ்கள் பயன்படுத்தப்படும். ஸோ இங்க ஒரு டிரான்சிஸ்டர், இங்க டிரான்சிஸ்டர், இதெல்லாம் டிரான்சிஸ்டர்ஸ்கள் தான். ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டரோட கம்பினேஷன்ல எப்படி ஒரு SRAMல டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ எங்களுக்கு தெரியும் பைனரி டேட்டா ரெண்டு இருக்கு, ஒன்னு 0, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் இதில் எப்படி இந்த SRAMல வந்து வோல்டேஜ் ஃப்ளோன்னு நடந்துக்கிட்டு இருந்துச்சா இருந்தால் அங்கே 0 வோல்டேஜ் ஃப்ளோன்னு இல்லாட்டி அங்கே 0 டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். வோல்டேஜ் ஃப்ளோன்னு இருந்துச்சா அல்லது கரண்ட்டோட ஃப்ளோன்னு இருந்துச்சா இருந்தால் அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே கரண்ட்டை ஸ்டோர் பண்ண தேவையில்ல, கரண்ட்டை ஒரு ஃப்ளோவை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல எப்படி நாங்கள் 0வை ஸ்டோர் பண்ணுறது SRAM டெக்னாலஜியில் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் டிரான்சிஸ்டர் ஆல்ரெடி உங்களுக்கு டிரான்சிஸ்டரில் அந்த 3 கேட்ஸ்களை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் மெமரி அட்ரஸை பொறுத்தவரையில் ஸோ இந்த பாத்தில் வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து 0 இன்புட்டாக கொடுக்கப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த பாட்டில் நாங்கள் 0 இன்புட்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஒன்று இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ பண்ணுறோம். அதாவது 1 நான் இந்த இடத்துல காட்டினதுக்கு ஆக்சுவலாக 1 இல்லை, இது வந்து என்னதுன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. ஏன்னா டிரான்சிஸ்டர் உனக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாட்டி 0 போகுதுன்னு அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா 1 போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்த தான் நாங்கள் மெமரியா யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதில் நாங்கள் ஆல்ரெடி இப்போ இதில் எலக்ட்ரிசிட்டி ஒன்று ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஒன்று இந்த இதில் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும் இதில். ஸோ இப்போ இதில் 0 இந்த வழியில் நாங்கள் இன்புட்டாக கொடுக்குற நேரம் இந்த டிரான்சிஸ்டருக்கு இங்கே இன்புட் 0 வரும், இந்த டிரான்சிஸ்டருக்கு இங்கே இன்புட் 1 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி ஒன்று ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுற நேரம் இந்த எலக்ட்ரிசிட்டி இங்கே வர இன்புட்டை தான் இந்த டிரான்சிஸ்டர்ல அவுட்புட்டா அனுப்பும். ஸோ அப்போ டிரான்சிஸ்டர் ஒன் ஆஃப் கன்செப்ட் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் வந்து ஒன் ஆகிறதுக்கு வழி இல்லை. ரீசன் இங்கே வர எலக்ட்ரிசிட்டி ஒன்று இல்லாதனால இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ இங்கே எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ கரண்ட் இந்த பக்கத்தில் வராது. ஸோ இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்தவரையில் இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, இங்கேயும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இது ஒரு சுவிட்ச் ஒன் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி இந்த சைடுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி நாங்கள் என்ன செய்யறோம்னா இன்னொரு இப்போ இதில் வர 0வை நாங்கள் இந்த நாட் கம்ப்ளிமெண்ட் இன்புட்டை நாங்கள் கொடுக்குற நேரம் இதை தாண்டி வர அவுட்புட் வந்து நாங்கள் இதில் வர 0வை இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம், இதில் வர 1 இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ இதில் வர 0வோட ஆப்போசிட் அவுட்புட் வந்து இந்த பக்கத்தில் வரும், இதில் இந்த அவுட்புட் இங்கால வரும். அதே நேரம் இதில் ஆல்ரெடி வந்த 1ோட ஆப்போசிட் அவுட்புட் வந்து இங்கால வரும், அதில் அவுட்புட் வந்து இங்கால வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஒன்று கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ 0 இப்படி வருது, இங்கே 1 ஆகி திருப்பி இங்கே 1 வருது, இங்கே 0 ஆகுது, இப்போ இங்கே 0 இங்கே வருது, இங்கே 1 ஆகுது. ஸோ இது ஒரு ஆப்போசிட் டிரெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்னா கம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த இன்புட்ஸ்க்கு கொடுத்த எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஆல்ரெடி கரண்ட் இருக்குல்ல, இப்போ இதில் வர 1ஐ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சர்க்கிட் உள்ளுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது இல்லை. பட் ஆனால் இதுக்குள்ளுக்கு இருக்கிற இந்த கரண்ட் என்ன செய்யும்னா இந்த குறிப்பிட்ட சர்க்குலேஷன்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 0 எந்த நேரமுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ 0 இப்படித்தான்
இந்த ஸ்டாட்டிக் மெமரி செல் அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ சிம்பிளான ஒரு மெக்கானிசம், பட் இது குயிக். ஏன்னா இங்க வந்து கெப்பாசிட்டர் சார்ஜுங்கிற கன்செப்டே இல்லாதனால எலக்ட்ரிசிட்டியோட ஃப்ளோவை வச்சே நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் 1-0ங்கிற டேட்டா 2. ஸோ இப்படித்தான் SRAMல 0 ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ இதே மாதிரி இப்போ மெமரி செல்லில் எப்படி நாங்கள் 1 ஸ்டோர் பண்ணப்படுதுன்னு பார்ப்போம். ஸோ கொடுத்த 0-1 இப்போ நான் ஆப்போசிட் டிரெக்ஷனில் கொடுக்கணும். நாங்கள் 1-0 நாங்கள் நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பார்க்குற நேரம் செட் ரீசெட்டுங்கிற ஒரு கன்செப்ட் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதை நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறது இல்லை, பட் இந்த சுவிட்ச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அப்போ இப்போ இதில் ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இதில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இன்புட்டாக வருது, அப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்று இன்புட்டாக வருது. ஸோ இதில் 0, அப்போ எலக்ட்ரிசிட்டி இன்புட் ஆகுது இல்லை. ஸோ அப்போ இதை பொறுத்த வரையில் ஆல்ரெடி இப்போ இதில் ஸ்டாட்டிக் வோல்டேஜ் ஒன்று வரனால இது என்ன செய்யுதுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்னாகும் 1 இந்த பக்கத்தில் அவுட்புட் ஆகும். பட் இங்கால இதில் டிரான்சிஸ்டரில் வந்ததுக்கு வேலை எலக்ட்ரிசிட்டி, இங்கால கரண்ட் வருது இல்லை. அப்போ இதை தாண்டி போகிற நேரம் டிரான்சிஸ்டர் ஆஃப்ல இருக்கும், அப்போ இங்கால எலக்ட்ரிசிட்டி ஒன்று ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ இதில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாமல் இப்போ இதில் இன்புட் இங்கே வருது, இதில் இன்புட் இங்கே வருது. அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து ஆப்போசிட் அவுட்புட்டை இங்கால தரும். 1 வந்து ஆப்போசிட் 0 அவுட்புட்டை தரும், 0 ஆப்போசிட் அவுட்புட்டை இங்கால தரும். அப்போ இந்த 1 இங்கே ஃப்ளோ ஆகும், இங்கே வர 1 இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ரொட்டேஷன் வந்து நாங்கள் இந்த பக்கத்தில் கொடுக்குற இன்புட்ஸ் ரெண்டையுமே நாங்கள் பிளாக் பண்ணதுக்கு பிறகும் இந்த எலக்ட்ரிசிட்டி ரொட்டேஷன் இதே மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா 1ங்கிறது நீங்கள் எப்படி இந்த இன்புட் கொடுத்தும் பாருங்க, 1 இந்த இடத்துல ஸ்டாட்டிக்ஸாக இருந்துகிட்டே இருக்கும், இது சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல டேட்டா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1ங்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிற ஒரு கன்செப்டை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ற டெக்னிக். ஸோ இதுதான் SRAM டெக்னாலஜி. ஸோ இதுக்கு ரீஃப்ரெஷ் தேவையில்லை. நாங்கள் DRAM பார்க்குற நேரம் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு அந்த சார்ஜை மெயின்டைன் பண்ணணுறதுக்காக எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இங்கே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஒன்று ஃப்ளோ ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சர்க்குலேஷன் சர்க்கிட்ல என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல அதே டேட்டா ஸ்டாட்டிக்ஸாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால தான் நாங்கள் இதை பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அது SRAMனு சொல்லுவோம். ஸோ இந்த ரெம்ட பிரதானமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்களா இருந்தா இந்த மெமரி வந்து ஃபாஸ்டர் தென் DRAM. இதுக்கான காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் இது ஃபாஸ்டர்னா DRAM விட ஏன் ஃபாஸ்ட்னா DRAM அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற டைமும் அந்த சார்ஜை மெயின்டைன் பண்றதுக்கு ரெகுலர் ரீஃப்ரெஷும் இருக்கிறனால இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான். SRAM வந்து DRAM விட ஸ்பீடானது. DRAM ஸ்லோவா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால SRAMல அந்த மாதிரி கெப்பாசிட்டரோ ரீஃப்ரெஷ் கான்செப்ட் இல்ல. சோ அதனால இது ரொம்ப ஸ்பீடான ஒரு ரெம்மா நாங்க கருதுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். ஏன் நாங்க இதை எக்ஸ்பென்சிவ்னு சொல்றோம்னா ஒரு மெமரி செல்லுக்கு கிட்டத்தட்ட 6 டிரான்சிஸ்டர்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணப்படுற தேவை இருக்கு. ஸோ அப்போ இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து காஸ்ட் கூட. ஸோ அப்போ டிரான்சிஸ்டர் காஸ்ட் கூடனால ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான செலவு வந்து எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் நாங்கள் DRAM பார்க்குற நேரம் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதோட ஒப்பிடுற நேரம் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நாங்கள் SRAM வந்து DRAM விட எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி. இதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் தான். சோ எக்ஸ்பென்சிவ் கூடனால இந்த மெமரியை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்கணும். இந்த மெமரி வந்து ஓவரா நாங்க கூட்டணுமா கெப்பாசிட்டியை வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து விலை கூடிரும். சோ அதனால இதோட கெப்பாசிட்டி வந்து எப்பயுமே லோ டென்சிட்டி தான் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியை கூட்ட மாட்டாங்க. கூட்டினா பெர்ஃபார்மன்ஸ் கூடும், பட் ஆனா பிரைஸ் வந்து எங்களுக்கு எஃபர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் நோடி. நான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்னேன் இல்ல கெப்பாசிட்டி கான்செப்ட் இல்லாதனால இந்த எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு எடிஷனலா அடிக்கொருக்கா இதுல ஒரு சப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்கிட் மூலமாவே அது வந்து டிசைட் பண்ணப்படுது. ஸோ அதனால இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் இல்லை. ஸோ ரீஃப்ரெஷ் இல்லாதது இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீடா இந்த மெமரி வந்து ரொம்ப ஸ்பீடான மெமரியா சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா SRAM and SRAM பிரதானமான சிறப்பு இயல்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தா நீங்க youtube.com-க்கு போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் வார லிஸ்ட்ல பீட்டாசாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.